வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு மே 9ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி லைஃப் 100 இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல டாப் ஆஃப் தி அவர். ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எல்லார் மனசுலையும் இருக்கிறது அஃப்கோர்ஸ் எலெக்ஷன்ஸ் பற்றி தான். ஒரு கேண்டிடேட்டும் ஒரு கட்சியுமே அவங்களோட ப்ராமிசஸை முன்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட எலெக்ஷன் யாருக்கு ஓட் போடுறது அப்படின்றது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதைத்தான் முதல்ல டாப் ஆஃப் தி அவரில் பார்க்க போகிறோம். ஒரு கட்சியோட எலெக்ஷன் பிளாட்ஃபார்ம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத. அடுத்ததாக கெனேடிய வளம். உலகாவியலில் அஃப்கோர்ஸ் கடந்த பல வாரங்களாகவே நடந்துகிட்ருக்கிற இந்த வார், யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கு நடுவில் இருக்கிற வார் தான் பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக மாற்றிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஸோ அந்த வகையில் நேற்று நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் யுக்ரைனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதை தான் நம்ம கெனடிய வளத்தில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எதுக்காக போனார், என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்துச்சு அப்படின்றத. இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் நேற்று ஒரு பியூட்டிஃபுல்லான செலிப்ரேஷன் மதர்ஸ் டே. இதை முன்னிட்டு ஒரு அழகான கெனேடிய ப்ரொடக்ஷனை தான் நம்ம கலையரங்கத்தில் பார்க்க போகிறோம் மதர்ஸ் டேக்காக. இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, மற்றும் இன்னும் நிறைய செய்திகள் நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்லேயுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பிச்சிட்டாங்க. லெஸ் தென் அ மந்த் அதான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஜூன் 2ஆம் தேதி எலெக்ஷன்ஸ். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி லிபரல் கட்சியோட தலைவர் என்ன மாதிரியான ஒரு எலெக்ஷன் பிளாட்ஃபார்மை முன்வைக்கிறாரு அப்படின்றது தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். கம்பேரிட்டிவ்லி லிபரல் கட்சி கொஞ்சம் லேட்டு தான் அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினை முன்கொண்டு வைக்கிறதுக்கு. என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போனால் ஹவுசிங் தான் ஒரு பெரிய டிபேட்ஃபுல் இடமா இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு பார்ட்டியுமே அவங்களால முன் வைக்கக்கூடிய இந்த ஹவுசிங் க்ரைசிஸ் என்ன மாதிரி அவங்க டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றதான் முன் வைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் லிபரல் கட்சியை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சீக்கிரமே அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே 1.5 மில்லியன் ஹவுசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எம்டி ஹவுசஸ், அதாவது வாங்கப்பட்டு ஆனால் யாருமே அங்கே ஆக்கியபை பண்ணாத வீடுகளுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸஸ் போடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய ஐடியாஸோடு தான் வராங்க. இது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. $19.9 பில்லியன் ஆல்மோஸ்ட் டெஃபிசிட்டில் இருக்குது பட்ஜெட் இப்போதைக்கு. இதை 2026-2027க்குள்ளே அவங்க பேலன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் ஹோம் கேர், அதாவது ஹெல்த் கேரில் ஹோம் கேர் செக்டர், அதாவது வயசானவங்க வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு ஹோம் கேர் வீட்டுக்கு அனுப்பிச்சு பார்த்துக்கக்கூடிய சர்வீசஸ், இதுக்கான பட்ஜெட் ஜாஸ்தி நாங்கள் ஒதுக்குவோம் ஹெல்த் கேரில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராமிசஸ் லிபரல் கட்சி முன் வைக்கிறாங்க. அதை தான் முதல்ல பார்க்க போகிறோம். Only a child can. Geez, Dad, if you were at the airport, doesn't that mean you had a mask on? So there you go. Family helps to ground us, which is so important. I have to say, again, I'm so thrilled to be here, to have this chance to present to you this platform that Ontario Liberals are bringing forward today. It is a platform that is fully costed. It is fair. It is forward-looking. It is a plan that we call a place to grow. A place to grow here in this province of ours, which is so critically important at this particular time. It's important at this time because, when this election campaign kicked off a number of days ago, I said, and we've been saying from the very beginning, that we saw a budget from the Ford Conservatives a number of days ago. And that was a budget that, despite the challenging circumstances our province finds itself in, that was a budget that had no plan. No discernible or coherent path forward for the people of this province. And then 2 weeks ago today, literally 2 weeks ago today,
We saw an election platform unveiled from Ontario's NDP. And that was a platform with no costing and no numbers. 2 weeks later, still no costing and no numbers. On the one hand, the Ford Conservatives with no plan, and on the other hand, the NDP with no numbers, no costing. Neither approach makes sense. Neither approach is good enough for the people of Ontario. Neither approach is responsible and thoughtful or competent. And in particular, after the past 2 years that we've had in this province, this is a time when the chips are down and the stakes are high for Ontario families to have leadership at Queen's Park that is truly on their side, that has a plan, a comprehensive and inclusive plan, that isn't short on details, that will break new ground, and that is fully costed and responsible. And that's what a place to grow will deliver for the people of Ontario. I also want to acknowledge, you've heard me say this before, I've been so blessed to live my entire life here in this incredible province of ours. But we know here in Ontario, the past 4 years have been tough, but the past 2 years in particular have been extraordinarily difficult for Ontarians. Well, here's the thing about the people of Ontario. We are historically a resilient and strong people. We've gotten through tough times before, and I have no doubt that we will weather this storm and get through to a much better and brighter future. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். ஸோ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லிபரல் கட்சி மட்டும் இல்லை, என்டிபி கட்சியுமே வந்து முழு மூச்சோட அவங்களோட கேம்பெயினை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களோட பிளாட்ஃபார்மில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவங்க வந்து 2026 மினிமம் வேஜ் வந்து $20 நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹவுசிங்லேயுமே வந்து அவங்க நிறைய ப்ராமிசஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 100,000 சோஷியல் ஹவுசிங் யூனிட்ஸை வந்து $493 million ஆனுவலி செலவு பண்ணி நாங்கள் கட்டுவோம். அண்ட் 60,000 சப்போர்ட்டிவ் ஹவுசிங் யூனிட்ஸும் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர்லேயுமே அவங்க நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களோட இன்கம்மை வந்து இன்னொரு $2 நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ வந்து ப்ரீ கோவிட் இப்போ இருக்கிற ரேட் வந்து $3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபோர்ட் கவர்மெண்ட். இதுக்கும் மேலே $2 இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பெட்டர் இன்கம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து அதுக்கான கவரேஜுமே கொண்டு வருவோம். டென்டல் ஹெல்த்துமே வந்து கவர்டாக கொண்டு வருவோம் ஹெல்த் கேர்க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராமிசஸ் என்டிபியுமே முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவங்க நடத்தின கேம்பெயினில் இன்னும் இதை பற்றி என்ன விலாவரியாக சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். And I think we all do. I think we all appreciate that. I want to start by saying
that my commitment to fix the things that have been broken in Northern Ontario, to address the things that Northerners have been telling me are their concerns for a very long time, will never waver. My commitment to address them has never wavered, and we're here to launch our Northern platform to let you know that those things are important to us because we know they're important to you. They're our priorities because we know that they're your priorities. So that includes things like making sure that we tackle the crisis of opioids, which is one of the things that Jamie already mentioned, by bringing more services, more rehab, more detox beds to these communities. And I just want to say Jamie's done a lot of work with community. I think about those crosses, the memorial to those people who have lost their lives to an overdose. It's just heartbreaking to see the tragedies that communities here in Sudbury, but also around the north, have been facing. But we also have a highway medicine problem here. We have a highway healthcare problem in the north because governments have ignored the healthcare needs of Northerners. You know, you have not gotten your fair share on so many fronts. And we're here to say you can get your fair share with a government that pays attention to your needs. So tackling that that highway medicine, that highway healthcare, by making sure we're bringing hundreds of doctors and specialists and other healthcare workers to the north. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததா கெனடிய வளம். ஸோ கெனடிய வளத்தில் இன்றைக்கி ரொம்ப மெயினாக நம்ம பார்க்க போகிறது நேற்று நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் யுக்ரைனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த விசிட் அங்கே கெனேடியன் எம்பசியை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். ஸோ கீவில் இந்த எம்பசியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே ஒரு மெதுவாகவே திரும்பியும் யுக்ரைனுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் கனடா நேற்று அவங்களோட எம்பசியை நம்மளோட ப்ரைம் மினிஸ்டரே போய் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் முதல்ல பார்க்கலாம்.
such vehicles are going to be rejockeying. So when did this flag come down? Came down February 13th. Five or six of us here. Okay. And what are you going to do next, Lee? You let me know, I can raise it. Here we go. And lift it up. There we go. Thank you. Well, this flag came down on February 13th, and we're really glad to be raising it again above the Canadian Embassy. Our ambassador, you will be back here in the embassy reopened. I think it's a testament to how the Ukrainian people have been so strong and resilient that they've been able to protect their city and continue to fight for their language, their culture, their identity, and their country. And having the Canadian flag fly over the streets of Kyiv once again is yet another testament to the incredible strength and solidarity of Canadians and Ukrainians and how we continue to be with them. This is a moment where demonstrating Canadians' steadfastness in supporting the people of Kyiv, the people of Ukraine, as they fight to defend not just their city, their country, but the democratic principles that underpin everything we do. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. ஸோ இது மட்டும் இல்லாமல், அதாவது எம்பசியை ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல், நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் நம்மளோட டெப்யூட்டி ப்ரைம் மினிஸ்டர் கிறிஸ்டினா ஃப்ரீலாண்ட் மற்றும் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மெலனி ஜோலி 3 பேருமே வந்து யுக்ரைனோட பிரசிடெண்ட்டை வால்டமர் லெவன்ஸ்கி இவங்களையுமே மீட் பண்ணி வாருக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதையுமே ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. அதை தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். And statement by the Prime Minister of Canada. Thank you very much. It is so great to be here with you, President Zelensky, in your beautiful city, my friend. Vladimir, your inspiration, and even as we recognize the service and the inspiration that so many of the members of the Ukrainian Armed Forces have stood up with, one cannot but recognize your extraordinary leadership that is inspiring Ukrainians, but inspiring people around the world about how one fights for what is right, fights for one's country, fights for one's future. Thank you for all your inspiration, my friend. I'm glad to be here today with our Deputy Prime Minister Chrystia Freeland and Foreign Affairs Minister Mélanie Joly to reaffirm Canada's unwavering support for Ukraine, for its people, for democracy. In Canada today, we also celebrate Mother's Day,
So I want to express my admiration and respect for all the mothers of Ukraine, those who have lost their children in terrible conflict, but also those who step up on the front lines with the courage and ferocity that only mothers can give in fighting for a future for their kids. We began our day today with a visit to Irpin, where I witnessed firsthand the brutality of Russia's illegal war, of neighborhoods battered, homes destroyed, but I also witnessed the resilience of Ukrainians as people rebuild, as people stood, even outnumbered, 8-1, to defend not just their homes, but the entire city behind them of Kyiv. It was a true inspiration to see people step up to defend their lives, defend their community, defend a bright future for themselves, for the families in the country they love. It is clear that Vladimir Putin is responsible for heinous war crimes. There must be accountability. Canada will support Ukraine as you seek justice for your people who Russia is killing and brutalizing. Since Russia's full-scale invasion 73 days ago, Canada and Canadians continue to stand by your side. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. ஸோ பேண்டமிக்லேருந்து மெதுவாக ஃபுல் வேர்ல்டுமே வந்து ரிட்ரீவ் ஆகிட்டு தான் வருது. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ட்ராவலிங் நம்பர்ஸ் தான் பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் ட்ராவல் வந்து மீண்டும் மெதுவாக ரீஓப்பன் ஆகிட்டே தான் வருது. ஸோ பேண்டமிக் ஆரம்பித்தது, அதாவது மார்ச் 2020 நம்ம பார்த்தோம்னா இப்போ தான் இந்த 2 year கேப்பில் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ தான் வந்து பேக் டு நார்மல், ஆல்மோஸ்ட் நார்மல் ரேஞ்சுக்கு வந்து ட்ராவலிங் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் ஸ்டில் ப்ரீ பேண்டமிக் லெவல் அளவுக்கு ட்ராவலிங் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. பட் பேண்டமிக் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ தான் வந்து ஹை பீக் சீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் நம்பர்ஸில் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கனடாவில் பொறுத்த வரைக்கும் 8 முக்கியமான ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ 8 முக்கியமான ஏர்போர்ட்ஸில் இந்த வீக்கெண்ட் மட்டுமே 113,000 பீப்புள் வந்து பாஸ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து இதே சேம் டைம் இன் 2019 கம்பேர் பண்ணிங்கன்னா 146,000 பீப்புள் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு இல்லைன்னாலும் மெதுவாக நம்ம வந்து பேக் டு நார்மல் வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்போர்ட்ஸ்லலாம் வந்து வெயிட் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அரைவலாக இருந்தாலும் சரி, டிபார்ச்சராக இருந்தாலும் சரி. அதுக்கு பெரிய ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் மேன் பவர் இல்லாதது தான். அதாவது அங்கே உள்ள ஏர்போர்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அஃபீஷியல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஜாஸ்தி ஹையர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் கோவிட்காக ஸ்க்ரீனிங்குமே ஜாஸ்தி. நீங்கள் வந்து அரைவ் கனடா இந்த மாதிரியான வெப்சைட் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊருக்கான அந்த ஒரு என்ட்ரி பாயிண்டில் கோவிடுக்கான ஸ்க்ரீனிங் டூல்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதை செக் பண்ணுறது, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்னுமே டிலே ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் எனி கிவன் டைம் கெனேடியன் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டொமெஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தால் கூட 2 hours முன்னாடியே நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும். அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸாக இருந்தால் 3 to 4 hours முன்னாடியே போகிறது வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த சுச்சுவேஷன் வந்து சீக்கிரமே பெட்டர் ஆகணும் தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அஃப்கோர்ஸ் இன்னும் ப்ரீ கோவிட் ரேஞ்சுக்கு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது
இந்த மாதிரியான டீலேஸ் வந்து இன்னும் டிஃபிகல்ட் ஆகும், இன்னும் கன்ஜஷன்ஸ் கொண்டு வரும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஹோப்ஃபுல்லி பெட்டர் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மூவ் ஆகிட்டே போகிறோம். எக்கனாமிக் வந்து பேக் டு நார்மல் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, டொரண்டோ பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ தான் அஃபீஷியலாக க்ளோஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் டவுன் ஆகுது. இந்த எமர்ஜென்சி தேவைகள் வந்து தேவையில்லை, இனிமேல் வந்து பேக் டு நார்மலாக வந்துகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எமர்ஜென்சி ஆக்ட் வந்து போன மார்ச் 2020 வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ 777 டேஸ், 2 வருஷம் டொரண்டோ மட்டுமே வந்து இந்த எமர்ஜென்சி ஸ்டேட்டில் இருந்திருக்கு டொரண்டோவில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேருந்து இன்றைக்கி வந்து அது வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி இவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரொம்பவே ஹாப்பியான விஷயம்தான். அண்ட் இது இன்னும் பார்க்க போனீங்கன்னா, இந்த எமர்ஜென்சினால் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1700 பப்ளிக் சர்வன்ஸ், அதாவது பப்ளிக்கில் வேலை பார்க்குறவங்க வந்து ஷெல்டர்ஸ், லாங் டேர்ம் கேர்ஸ் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பேக் டு அவங்களோட போஸ்டிங்க்கு ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ஒரு 40 எம்ப்ளாயீஸ் மட்டும் இன்னும் ரிட்டர்ன் ஆகலை, மற்றபடி எல்லாருமே ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேக் டு நார்மல் ஆகிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இதுக்கு ஒரு பெரிய முக்கியமான காரணம் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன், டெத்ஸ் வந்து மாறிட்டு வருது. இன்றைக்கி கோவிட்னால எந்த ஒரு டெத்துமே நடக்கலை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 15% குறைஞ்சிருக்கு லாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ மெதுவாக பேண்டமிக் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தைரியமாக நம்ம சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அஃப்கோர்ஸ் எக்கனாமியுமே பெட்டர் ஆகணும் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அதோட ஒரு ஸ்னிப்பிட்டாக தான் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 295 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.76 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.62 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நேற்று மே 8ஆம் தேதி மதர்ஸ் டே செலிப்ரேஷன். எல்லாருமே அவங்கவுங்களோட அம்மா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மதர்ஸ்க்குமே விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அதை கொண்டாடும் விதமாக இன்றைக்கி கலையரங்கத்தில் மதர்ஸை முன் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். JR ஸ்டூடியோவோட ப்ரொடக்ஷன். பியூட்டிஃபுல்லான ஒரு மதர்ஸ் டே சாங் உங்களுக்காக பார்க்கலாம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம்,
தந்தாயே நீயே கீழ்வானிலே ஒளி வந்தது கூண்டை விட்டு கிளி வந்தது நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாளம் நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாளம் வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டானும் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் வந்து வெதர் ரிப்போர்ட். ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்குது வெதர்னு சொல்லலாம். டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ரொம்ப வார்மாகவே இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங் அண்ட் சம்மரை நோக்கி ஸ்ப்ரிங் மூவ் ஆகிட்டே வருது. பட் சம்மர் அப்படின்னு பேசினாலே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த வகையில் கன்ஸ்ட்ரக்ஷன்னு பார்க்க போனால் நிறைய வகையான பீப்புள் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான செக்டர்ஸ் வந்து கார்பென்ட்ரி. பட் கார்பென்ட்ரி டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆஃப் ஒன்டாரியோ இவங்க இந்த கவுன்சில் வந்து இப்போதைக்கு இந்த யூனியன் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் 15,000 ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க இன்னையிலேருந்து. அண்ட் இவங்க வந்து மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் செக்டர்ஸில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ். ஸோ ரெசிடென்ஷியல் ஒர்க்கர்ஸ் இல்லை, ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸில் வேலை பார்க்குறவங்க வந்து ஸ்ட்ரைக்கில் இல்லை. மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் செக்டர்ஸ். ஸோ இது வந்து பார்க்க போனீங்கன்னா எங்கே பெருசாக பாதிக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட டிடிசி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த செக்டர், ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரியான இடங்களில் கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க வந்து ஸ்ட்ரைக் சீரியஸாக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு பெரிய ரீசன்னு பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் வேஜஸ் தான். நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும். பட் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு வேஜஸோட இன்க்ரீஸ் இல்லாத பட்சத்தில் அவங்க கொடுத்துருக்கிற ஆஃபரை வந்து இவங்க வந்து அப்போஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு பெரிய மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த வேஜ் வந்து 2019 கொண்டு வரப்பட்ட ஒரு பில் வந்து பப்ளிக் செக்டாரில் ஒரு வேஜஸ் வந்து 1% தான் ஒரு வருஷமே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க திரு ஃபோர்டோட கவர்மெண்ட்டு. ஸோ இது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கிற பட்சத்தில் இந்த 1% இன்க்ரீஸ் வந்து பத்த மாட்டேன்னுது.
ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்ஸ் ஜாஸ்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஹைரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஹைரைஸ் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான யூனியனுமே வந்து போன சண்டேலேருந்து அவங்களும் வேஜஸ் பத்தாது அப்படின்றத முன் வச்சு அவங்களுமே ஸ்ட்ரைக்கில் இருந்துகிட்ருக்குறாங்க. ஸோ டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹைரைஸ் பில்டிங்ஸ் வந்து ஹாஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்குது போன வாரத்துலேருந்து. அதுக்கும் இந்த ஸ்ட்ரைக் தான் காரணம். அண்ட் அகெயின் சுற்றி பார்த்திங்கன்னா வேஜஸ் அதான் ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்கிறாங்க. வேஜஸ் பத்த மாட்டேன்னுது அண்ட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சம்மர்னாலே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே இப்போ வந்து ஒரு ஸ்டாப் பாயிண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பார்க்கலாம் இது என்ன மாதிரியான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப பர்சனலாக பேசணும் அப்படின்னா சம்மர்னாலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பக்கம்னா பர்சனலாக ஒருத்தர் வீட்லேயுமே இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ரெனோவேஷன்ஸ் இல்லைனா வீட்டை வந்து ஏதாவது ஒரு மாற்றம் செய்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் நிறைய பேர் மாற்றுவாங்க. கஸ்டம் மேட் ஷட்டர்ஸோ இல்லை பிளைண்ட்ஸோ போடும் போது நம்ம யோசிப்போம் என்ன மாதிரியான நிறைய பிஸ்னஸஸ் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பெட்டராக யார் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அந்த வகையில் NKS ட்ரேப்பரி அண்ட் பிளைண்ட்ஸ் இவங்க வந்து கஸ்டம் மேட் பிளைண்ட்ஸை வந்து ரொம்ப மலிவு விலைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக கஸ்டமைஸ்ட் பண்ணி நமக்காக செய்ய கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சம்மருக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட யூனோ லுக்கை மாற்ற போகிறீங்க, ஏதோ ஒரு வகையில் பிளைண்ட்ஸோ ஷட்டர்ஸோ இல்லை ஷேட்ஸோ மாற்ற போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை நீங்கள் வந்து கொண்டு பார்த்து என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரலாம் உங்கள் வீட்டுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் இப்போ டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோட்டை எடுத்து கண்டிப்பாக வீட்டோட அமைப்பை மாற்றுறதுக்கு இந்த சம்மர் உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆன் தட் நோட் நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் டொரண்டோவில் மட்டும் இல்லை மற்ற சிட்டிஸ்லையுமே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. சம்மர் அண்ட் இன்ஃப்ளேஷன் பற்றி பேசணும். அதோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்க்க போனீங்கன்னா நம்ம கண் முன்னாடியே விலைவாசி எப்படி ஏறிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ரைஸஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் போயிட்டுருக்குது. டொரண்டோவில் இன்றைக்கி கேஸ் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் $2 தொட்டு நின்றுட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வீக் மட்டுமே இன்னொரு 5 சென்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் லாங் வீக்கெண்ட், விக்டோரியா டே லாங் வீக்கெண்டுக்குள்ளே $2.10 நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதனால ஆல்மோஸ்ட் 67% ஆஃப் பீப்புள் வந்து ரோட் ட்ரிப்பெல்லாம் இந்த சம்மர் நாங்கள் போகிறது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். அகேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக்கான நீட்ஸ், கேஸாக இருக்கட்டும், க்ரோசரிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதுவும் லோ இன்கம் ஃபேமிலிஸ்க்கு. ஸோ அகேன் ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி கேஸ் ப்ரைஸஸ் வந்து மெதுவாக
பேக் டு நார்மல் ஆகுமான்றது தெரியல, பட் மேனேஜபிளான ஒரு லெவலுக்காவது வரணும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கேஸ் ப்ரைஸஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி நம்மளை பாதிக்குது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருமே தான் பாதிச்சுட்டு இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்குற போனால் யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவுக்கு நடந்துகிட்ருக்கிற வாராக சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய குளோபல் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால இந்த மாதிரியான சேஞ்சஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன்ஸ் மூவ் ஆன் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக லோக்கல் லெவல்லேருந்து ஆரம்பித்து குளோபல் லெவல் வரைக்குமே நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் சில விஷயங்களை வந்து நம்ம இந்த செக்மெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செய்திகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த செய்திகளை நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்டில் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். இலங்கையில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நாடு தழுவிய ஊரடங்கு சட்டம் குறித்து கனடா கவலை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள கனேடியர்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் கனேடிய அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஊரடங்கு சட்டம் காரணமாக கொழும்பில் உள்ள கனேடிய விசா விண்ணப்ப மையம் நாளை மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு இலங்கையர்களுக்கு உரிமை உண்டு என இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கனான் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் கனேடியர்கள் அதிக அளவு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும் கனேடிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைனில் நிகழும் கொடூரமான போர்க்குற்றங்களுக்கு விளாடிமிர் புட்டின் பொறுப்பு என்பது தெளிவாகிறது என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். ட்ரூடோவின் தலைமையிலான கனேடிய அதிகாரிகள் நேற்று உக்ரைனுக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார்கள். இந்த விஜயத்தில் ட்ரூடோவுடன் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட், வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி ஆகியோர் பயணித்தார்கள். அங்கு உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் செலன்ஸ்கியை இவர்கள் சந்தித்துள்ளார்கள். ரஷ்ய படையெடுப்புக்கு மத்தியில் மேற்கொண்ட இந்த பயணத்தின் போது உக்ரைனுக்கு கனடாவின் ஆதரவை பிரதமர் வெளிப்படுத்தினார். செலன்ஸ்கியுடன் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கனடா உக்ரைனுக்கு அதிக இராணுவ உதவிகளை வழங்கும் என ட்ரூடோ உறுதியளித்துள்ளார். கீவ் தூதரகத்தை மீண்டும் திறக்க உக்ரைனுக்கான தனது தூதர் லரிசா கலட்ஸாவை கனடா திருப்பி அனுப்பியுள்ளது. ஆனாலும் முழுமையான ராஜதந்திர நடவடிக்கைகள் எப்போது ஆரம்பிக்கும் என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. தொடர்ந்தும் போலந்தில் தூதரக சேவைகள் தொடரும் என வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்திருக்கின்றார். நேற்று உக்ரைன் பயணித்த கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அதிகாரிகள் குழு கனேடிய கொடியை ஏற்றி தூதரகத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார்கள். 166 உக்ரைனியர்கள் அடங்கிய விமானம் ஒன்று இன்று மாலை நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரை வந்தடைந்திருக்கிறது. கனேடிய அரசாங்கம் ஏற்பாடு செய்த இந்த விமானம் போலந்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தது. இந்த விமானத்தை நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோர் முதல்வர் ஆண்ட்ரூ ஃப்ரே வரவேற்றிருக்கின்றார். இந்த ஆண்டு இதுவரை 19,000 உக்ரைனியர்கள் கனடாவை வந்தடைந்துள்ளதாக கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 4 வருடங்களில் ஒன்டாரியோவின் வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்த லிபரல் கட்சி உறுதியளித்திருக்கிறது. ஒன்டாரியோ லிபரல் கட்சி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை இன்று வெளியிட்டுள்ளது. ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைவர் ஸ்டீஃபன் டெல் டூகா இன்று தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார். 2026-27 ஆண்டுக்குள் வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்த இந்த விஞ்ஞாபனத்தில் லிபரல் கட்சி உறுதியளித்திருக்கிறது. 10 ஆண்டுகளில் 1.5 மில்லியன் வீடுகளை கட்டவும் இதில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது.
டொரண்டோ நகரில் 777 நாட்கள் தொடர்ந்த கோவிட் அவசரகால நிலை முடிவுக்கு வந்திருக்கிறது. நகர முதல்வர் ஜோன் டோரி இன்று இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அவசர நிலை முதலில் 2020 ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. கனடா முழுவதும் எரிபொருளின் விலை இந்த வாரம் மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த வாரம் எரிபொருளின் விலை லீட்டருக்கு 5%, அடுத்த வாரம் மேலும் 5% உயரக்கூடும் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். கனடாவில் எரிபொருளின் சராசரி விலை லீட்டருக்கு $1.97 இருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சராசரியாக ஒரு லிட்டர் எரிபொருளின் விலை $2.06 உள்ளது. கனடாவில் ஆயிரக்கணக்கான போலி டூனிக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக RCMP தெரிவித்திருக்கிறது. சுமார் 10,000 போலி டூனிக்கள் பழக்கத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்த ஒன்டாரியோவைச் சேர்ந்த ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த கோடை காலத்தில் ஆரம்பமான விசாரணையின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக RCMP தெரிவித்திருக்கிறது. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்னைக்கு மே 9ஆம் தேதி திங்கட்கிழமை லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான செய்திகளை ரொம்ப விலாவாரியாக பார்த்தோம். இதே மாதிரி மீண்டும் நாளைக்கு எங்களோட இணைந்து இன்னும் நிறைய செய்திகள், நாளைக்கு நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்குங்க. அந்த வகையில் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.